இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். எத்தனை மகத்துவமுள்ள ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. மோசேயிடம் ஆண்டவர் பேசுகிறார், நீ புறப்பட்டு போய் எகிப்திலே அடிமையா இருக்கிற ஜனங்களை விடுவி. பார்வோன் ஆண்டு கொண்டிருக்கிற காலம் அது. ஏற்கனவே முயற்சி எடுத்து மோசையும் தோற்று போனார். திரும்ப ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது நீ போ, உன்னை நான் அனுப்புகிறேன், என் ஜனங்களை நீ விடுவிக்க வேண்டும். ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு அதிகமாக அவர்கள் அங்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். பாடுகளை கர்த்தர் பார்க்கிறார். அதற்கு ஒரு முடிவு கட்டும்படியாய் மோசே என்கிற ஊழியனை எழுப்பி அனுப்புகிறார். அப்பொழுதுதான் இதை சொல்லுகிறார், பார்வோன் எளிதில் விடமாட்டான், நான் அற்புதங்களை அடையாளங்கள் செய்து அவர்களை வாதிப்பேன். ஆனால் வெளியே வரும்பொழுது, எகிப்து விட்டு ஜனங்கள் வெளியே வரும்பொழுது அந்த ஜனங்களுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். அதனால் அவர்கள் நிறைய வெள்ளியுடைமை, பொன்னுடைமை பொருட்களை அதிகமா கொடுப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க வந்துடலான்னு சொல்லுகிறார். அதே யாத்திராகமம் 11:3 அது அப்படியே நடக்கிறது. யோசித்து பாருங்களேன். ஆண்டவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைத்து விட்டால் மனிதருடைய கண்களில் தானாக தயவு கிடைக்க ஆரம்பித்து விடும். இன்னைக்கு நாம் மனிதரிடம் தயவு கிடைக்காதா, இரக்கம் கிடைக்காதா, உதவி செய்ய மாட்டாங்களா, ஒத்தாசை பண்ண மாட்டாங்களா போய் நிக்கிறோம். ஆனா அதற்கு முன்பாக கர்த்தர் நம் பட்சமா இருக்கிறாரா, நம்ம தயவு பாராட்டுறாரா, நம்ம பிரியமா இருக்கிறாரா, சற்று யோசித்து பார்ப்பது மிகவும் அவசியம். ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைத்து விட்டால் எப்படிப்பட்ட கொடிய மனிதனாக இருந்தாலும், அவர்கள் நம்முடைய நன்மையை தடுத்து வைத்திருந்தாலும், ஆண்டவர் கண்களில் நமக்கு தயவு கிடைத்தபடினால் அதை வச்சிட்டு இருக்க முடியாது, நம்ம கையில கொடுத்துருவாரு. ஆச்சரியமா இருக்கு. எப்படிப்பா உனக்கு மட்டும் அவர் செய்திருந்தாரு, உனக்கு மட்டும் ஓகே சொல்லியிருந்தாரு. நிறைய இடத்துல, நிறைய அலுவலகங்கள்ல, நிறைய காரியங்கள்ல நிறைய பேர் செய்யறத பேசுறத பார்த்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவர்கள் கர்த்தருடைய கண்களில் தயவு பெற்றிருப்பார்கள். ஆனால் இந்த மனிதன் கண்களிலே தானாக தயவு வந்துவிடும். இன்னைக்கு நாம் பெற்றிருக்கிறோமா? தயவு பெற்றிருப்போமா? நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு தயவு செய்தது போல மற்றவர்களும் நமக்கு தயவு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பெரிய அதிகாரி, நிறைய அதிகாரிகள் உண்டு, அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஆண்டவருடைய பிள்ளைகள் ரகசியமா ஆராதிக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது தான். இது ஒரு குறிப்பிட்ட தேசத்துல நடந்த சம்பவம். அப்பொழுது ரகசியமா எங்கெங்க ஜெபம் நடக்கிறது பார்ப்பார், கண்டுபிடிப்பார், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, கொடூரமா நடத்துவாரு. ஆனால் அந்த ஜனங்க என்ன பண்றது, தண்டனை சகிச்சுட்டு ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பினால தொடர்ந்து இது பண்ணுவாங்க. ஒரு நாள் என்ன நடக்குது, இவர் இந்த செங்கல் எல்லாம் அடிக்க வைக்கிற சூளை பகுதியா போகும்போது அது கல் இவர் மேல சரிஞ்சு விழுந்துருச்சு. அந்த கல் குவியல்ல மாட்டிட்டாரு. கத்துறாரு. நிறைய ஜனங்க கூடிட்டாங்க, யாரும் உதவி செய்யல. ரகசியமா ஜெபித்து ஆராதிக்கிற ஒரு கூட்டம் அதை பாக்குது. அந்த ஜனங்க பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே பாரம். உடனே இயேசுவே காப்பாற்றுவோன்னு சொல்லி கூப்பிடுறாங்க, ஜெபம் பண்றாங்க. அதோட நிப்பாட்டல, வேகமா அந்த கற்கள் எல்லாம் அகற்றி அவரை காப்பாத்துறாங்க. அந்த ரெஸ்கியூ ஒர்க் பண்றாங்க. உடனே இம்மீடியட்டா தைரியமா இறங்கி அந்த எல்லாத்தையும் பண்ணி அவரை உயிரோட காப்பாத்தி விட்டுறாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஜனங்களை எவ்வளவு நான் தொல்லை பண்ணேன், எவ்வளவு கஷ்டம் கொடுத்தேன், எவ்வளவு பாடுகளுக்கு உட்படுத்தினேன், பழி வாங்கினேன். ஆனா என்ன சார்ந்த ஜனங்க யாருமே உதவி செய்யல, எனக்கு ஆதரவா நிக்கல, இவங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுல இருந்து இவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க தைரியமா ஜெபம் பண்ணுங்க, தைரியமா கூட்டம் நடத்துங்க, தைரியமா ஆண்டவர் ஆராதிங்க, உங்களுடைய குணாதிசயங்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். இந்த செய்தி மேல் இடத்துக்கு போகும்போது அவங்களை கண்காணிக்க வச்சு கண்டுபிடிக்க சொன்ன, நீ அவங்களுக்கு ஃபேவரா இருக்கிற கம்ப்ளைண்ட் வந்திருக்குத. அவர் சொன்னாரா, அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என்னப்பா சொல்றா? நானும் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க மோசமானவங்க, கொடூரமானவங்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்யறவங்க அப்படின்னு தான் நினைச்சு வேற மாதிரி மைண்ட்ல இருந்தானா, அவங்க ஒரு காரியத்தை பார்த்ததுல இருந்து என் மனசே மாறிடுச்சு. என்னன்னு சொல்லும் போது நடந்ததை சொல்றாரு. அந்த மாதிரி மரணத்தோடு போராடிட்டு இருந்தேன். பாதிக்கப்பட்ட ஜனங்க தான் என்னை காப்பாத்துறாங்க, வேற யாரும் காப்பாற்றல. எல்லாம் வேடிக்கை தான் பார்த்தாங்க. அவங்க உண்மையா இருக்கிறாங்க, அன்பா இருக்கிறாங்க, பழி வாங்கின எனக்காக ஜெபம் பண்றாங்க,
நான் எப்படி இனி அவங்கள பழி வாங்க முடியும், எப்படி அவங்கள விரோதமா நான் நிற்க முடியும், வெரி சாரி, அவங்கள நான் புரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க சொல்ற மாதிரி என்னால பார்க்க முடியல அப்படின்னாராம். இதுதான் உண்மை. அவருடைய கண்கள்ல தயவு கிடைச்சிருச்சு இந்த ஜனங்களுக்கு. மற்றவங்களும் அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டோடைய கண்கள்ல தயவு கிடைக்குதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. காரியமே ஆகல, தடையா இருக்குது, எதை செய்தாலும் நஷ்டம், எதை எடுத்தாலும் கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்ல, யார் என்ன புரிஞ்சுக்கல, என்னை மேலதிகாரிகள் என்ன ரொம்ப ஒடுக்குறாங்க, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, எனக்கு உயர்வு கிடைக்கல, அது கிடைக்கல, இதே சொல்றதெல்லாம் புலம்புறதை நிறுத்திட்டு மாறாக ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவருடைய கண்கள்ல நம்ம தயவு பெற்றிருக்கிறோம், எனக்கு பிரியமானவன் பிரியமானவள் சொல்ல அவர் சர்டிபிகேட் கொடுக்கட்டும். ஆட்டோமேட்டிக்கா உலகம் மற்ற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை திறந்து கொடுத்துரும். யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம சரி பண்ணிக்கோமா, தயவு இல்லைன்னு சொல்லி புலம்பாண்டா. ஆண்டவருடைய கண்கள்ல தயவு கிடைக்கும் போது மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைக்கும். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, தயவு நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர் அப்பா. எகிப்தில் நம்முடைய ஜனங்கள் அத்தனை ஆண்டுகள் அடிமைத்தனமா இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வரும்போது வெறுமையா விடல. அந்த ஜனங்கள் கண்கள்ல நீ தயவு கிடைக்க பண்ணி எவ்வளவோ காரியங்களை எடுத்துட்டு வர முடியாது, வெள்ளி பொண்ணு அப்படின்னு பொருட்கள் உடைகள் சொல்லி அங்கேயும் வித்தியாசத்தை காமிச்சிங்கப்பா. இந்த நாள் ஒருவேளை எனக்கு தயவு பாராட்ட யாருமே இல்லையா, உங்க கண்கள்ல தயவு கிடைச்சா ப்ரமோஷன் கிடைச்சிரும், வேலை கிடைச்சிரும், உதவி கிடைச்சிரும்ட்டு காத்திருக்கிற பிள்ளைகள் நிறைய இருக்கலாம்ப்பா. இந்த ஒரு மனுஷன் தான் என்ன ஆசீர்வாதத்தை தடுத்து வச்சிருக்கிறான், ஒருத்தன் தான் எனக்கு தடையா இருக்கிறான்னு சொல்லி புலம்புற ஆட்கள் இருப்பாங்கப்பா. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மாறாக உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும். கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கும்படியா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். யாருக்கெல்லாம் நீர் இறக்கம் பாராட்டுகிறீரோ அதை யாரும் தடுக்க முடியாதுப்பா. நீ இறங்கும் பொழுது நன்மைகளும் கொடுக்கும்படியாய் வாசல்கள் திறந்துரும். இதனால ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும். வெகு நாட்களாய் காத்திருக்கிற காரியங்கள் நடைபெறாமல் தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். ஒரு வித்தியாசத்தையும் மாற்றத்தையும் கொடுத்து அற்புதங்களை செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமையுமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவர் தயவுள்ளவர், நம்ம தயவா இருக்கிறார். அந்த தயவை காத்துக்கொள்வோம். தொடர்ந்து ஒவ்வொருவருக்கு மூலமாக ஏற்படுகிற தயவை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோட இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோட இருப்பதா.